given the linear equations 2x plus 3y minus 8 equal to 0, write another linear equation in two variables such that the geometrical representation of the pair so formed is intersecting lines, parallel lines, coincident lines. கொடுத்திருக்கிற ஈக்குவேஷன் 2x plus 3y minus 8 equal to 0. intersecting lines அப்படி intersecting லைன்ஸாக வரணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கரஸ்பாண்டிங்கான கோஎஃபிஷியன்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கணும்? நாட் ஈக்குவல்னு இருக்கணும். அப்போ A1 A2 B1 B2 இந்த ரேஷியோ கால்குலேட் பண்ணும்போது நாட் ஈக்குவல்வாக வரணும். இப்போ இங்கே செகண்ட் ஈக்குவேஷன் எழுதுகிறேன். அதில் 3x இங்கே 2/3 இருக்குது. இப்போ இங்கேயும் 2/3 வர்ற மாதிரி இருந்ததுன்னா தான் ஈக்குவல். இப்போ நாட் ஈக்குவல் அப்படின்னா இங்கே நான் 4y அப்படின்னு போடுறேன். அப்போ என்ன வரும்? 2/3 3/4னு வந்துடும் A1/A2 கால்குலேட் பண்ணும்போது. இது என்னவா வேணா இருக்கலாம், 8ஆகவே இருக்கலாம். இப்போ நம்ம A1 A2 எழுதலாம். என்ன வருதுன்னு பாருங்கள். 2/3 B1/B2 ஈக்குவல் டு 3/4. அப்போ இது ரெண்டுமே நாட் ஈக்குவலாக வந்துருச்சு. ஸோ அப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் இன்டர்செக்டிங் லைன்ஸ் மேக் பண்ணுற ஒரு ஈக்குவேஷன் இப்போ மேக் பண்ணிட்டோம். செகண்டு parallel லைன்ஸ். parallel லைன்ஸ்னால் எப்படி இருக்கணும்? A1/A2 ஈக்குவல் டு B1/B2 இருக்கணும். நாட் ஈக்குவல் டு C1/C2 இருக்கணும். அந்த மாதிரி மேக் பண்ணணும். கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் இது இல்லை, இதே ஈக்குவேஷனே எழுதிக்கலாம். 2x + 3y minus 9 அப்படின்னு எழுதினோம்னா A1/A2 ஈக்குவல் டு B1/B2ன்னு இருக்கும். பட் நாட் ஈக்குவல் டு C1/C2 அப்படின்னு வந்துடும். அதான் 2x + 3y minus 9 இதுதான் parallel லைனுக்குரிய ஈக்குவேஷன். தேர்ட் ஒன் கோஇன்சிடென்ட் லைன்ஸ். கோஇன்சிடென்ட் லைன்ஸ்னால் என்ன இருக்கணும்? இதே ஈக்குவேஷன் தான் தேர்டு. இதே ஈக்குவேஷனோட டபுள் இல்லைனா ஹாஃப் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கோஇன்சிடென்ட் லைன்ஸாக வந்து மேக் ஆகும். given equation 2x plus 3y minus 8 equal to 0. another line. இதே அப்படியே டபுளாக எழுதுகிறேன். this equation 2ஆல் டிவைட் பண்ணாலோ அதை given equation 2ஆல் மல்டிப்ளை பண்ணாலோ ஈக்குவேஷன்ஸ் ரெண்டுமே சேம் ஆகிடும். ஸோ ரெண்டுமே சேம் அப்படின்னு சொன்னோன்னா எல்லா பாயிண்ட்டுமே சொல்யூஷன் தான். அதனால the given lines coincident. the given lines coincide.